வணக்கம். நீலா கார்டனுக்கு உங்களை வரவேற்கிறேன். வாங்க எங்கள் தோட்டத்தை பார்ப்போம். பாருங்கள், இது மெக்சிகன் பெட்டூனியா பிங்க் கலரு. பாருங்கள், இது அவரை செடி பூத்துருக்கு. பாருங்கள், காய்களும் நிறையா காய்ச்சிருக்கு. பாருங்கள், கொத்தா காய்ச்சிருக்கு. பாருங்கள் பாருங்கள் இது கத்தரிப்பூ, வாடாமல்லி. சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போவோம். பாருங்கள், மக்காச்சோளம். பாருங்கள், மாடி தோட்டத்தில் மக்காச்சோளமும் வளர்க்கலாம். பாருங்கள், மக்காச்சோள விதையை ரெண்டு ஒரு க்ரோ பேக்கு ஊனி வச்சா நல்லா காய்க்கும். பாருங்கள், மக்காச்சோளம் இது காட்டில் விளையக்கூடிய மக்காச்சோளம், நாட்டு மக்காச்சோளம். இது ஒரு செடிக்கு ஒரு கதிர் தான் வைக்கும். பாருங்கள், பூ பூத்துருக்கு. இது கதிர் கீழே வைக்கும், மேலே பூ பூக்கும். அதிலேருந்து கீழே விழுந்து இந்த பாலினேஷன் பண்ணி விட்டுருக்கேன். அது அப்படியே இந்த இதனுடைய மகரந்தங்கள்லாம் இந்த முடி மாதிரி இருக்கும். இதில் விழுந்து பாலினேஷன் விட்டு கதிர் முத்தி வரும். பாருங்கள், இதில் ஒரு மக்காச்சோளம் இருக்குது. பாருங்கள், இங்கே பாருங்கள், ஒரு 3 க்ரோ பேக்கில் 3 டப்பில் ரெண்டு செடி வச்சுருக்கேன். பாருங்கள், ஒரு 4-5 மாதத்த பயிர். பாருங்கள், கதிர் வந்திருக்கு. பாருங்கள், மேலே பூ பூத்துருக்கு. அதிலிருந்து மகரந்தம் விழுந்து இந்த முடி மாதிரி இருக்கும். அதில் விழுந்து கதிர் வைக்கும். இதில் ஃபுல்லாக விழுந்தால் தான் ஃபுல்லாக அதில் முத்துக்கள் வரும். இல்லைன்னா விட்டு வரும். மகரந்தம் சரியாக நடைபெறலைன்னா விட்டு வரும். பாருங்கள், மேலே இருக்குது பூத்துருக்கு பூவு. கீழே பாருங்கள் காய்ச்சிருக்கு. பாருங்கள், ஒவ்வொரு இதுக்கும் ஒவ்வொரு கதிர் வச்சுருக்கு. பாருங்கள், இதில் இன்னும் ஒரு மாதம் போனதுன்னா இந்த கருதை நம்ம அறுவடை செய்யலாம். பாருங்கள், இதில் பாருங்கள், இந்த 3லேயும் 2 6 மக்காச்சோளம் இருக்குது. இனியும் போட்டிருக்கேன். வாங்க அதையும் பார்ப்போம். பாருங்கள், அந்த பக்கம் போட்டிருக்கேன். பாருங்கள், இங்கே ஒரு 3 தொட்டியில் பாருங்கள், இது 15க்கு 12 சைஸ் தொட்டி. பாருங்கள், ஒரு வாட்டர் கேன், பெரிய கேனு, ப்ளூ கேனை வாங்கி 2ஆக கட் பண்ணி வச்சுருக்கேன். பாருங்கள், இதுலேயும் 2 போட்டிருக்கேன். பாருங்கள், இது மேலே கருது இருக்குது. பாருங்கள், இந்த இருக்குது பாருங்கள், இதுதான் மகரந்தம். இதுதான் நம்ம பிச்சு இப்படி இந்த முடியில் பாருங்கள் சின்னதாக இருக்குது. பாருங்கள், அதுதான் மகரந்தம். இதை இந்த முடியில் அப்படியே நம்ம படுற மாதிரி பாலினேஷன் செய்யணும். அப்போ கருது நல்லா விளைஞ்சி வரும். பாருங்கள், ஒரு செடிக்கு ஒரு கருது. பாருங்கள், 3 பேக்கில் வச்சுருக்கேன். இந்த பாருங்கள் இருக்குது. இது பாருங்கள், இது முதல்ல வந்தது. இது விளைஞ்சிருக்குன்னு நினைக்கேன். நல்லா பெருசாக இருக்குது. பிச்சு பார்ப்போம் வாங்க. அதுக்குள்ளேயும் பூச்சிலாம் வச்சுருக்கு. அஸ்வினி பூச்சி மாதிரி இருக்குது. எப்படி இருக்குன்னு தெரியல கருது. சோளம் முத்த ஆரம்பிச்சா என்னன்னு தெரியலை. கருது தான் பெருசாக இருக்குது. உள்ளே பூரா சோகையாக தான் இருக்குது. மித்த இதையே காணும். இப்போ தான் சின்னதாக கருதாக வந்திருக்கு. இப்போ தான் பால் பிடிச்சிருக்கு. இன்னும் கொஞ்சம் நாள் ஆகணும். அப்படியே சரி பண்ணி விட்ருவோம். அப்படி பெருசாக முத்தட்டும். இன்னும் கொஞ்சம் நாள் ஆகணும். இப்போ தான் பால் பிடிச்சிருக்கு. இன்னும் முத்தணும். இப்படி அனைவரும் வளர்த்து பயன்பெறுமாறு அன்போடு கேட்டுக்கிறேன். மக்காச்சோளமும் மாடி தோட்டத்தில் வளர்க்கலாம். இது கோழிக்கொண்டை. மேரிகோல்டு